அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவை மார்கழி மாதம் 30வது நாள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். வங்கக் கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சீரிழியார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியில் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமி இங்கு பரிசுரைப்போர் ஈரிரண்டு மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவாய் எம்பாவாய் என்று ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதம் 30வது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். தேவர்களுக்கு அமுதம் எடுக்கும் பொருட்டு அலை வீசுகின்ற கடலை கடந்தவன் கண்ணன். கேசி என்னும் அசுர குதிரை கொன்றதால் அவனுக்கு கேசவன் என்னும் பேரும் உண்டு. இவனை நிலவை போன்ற முகமுடைய பெண்கள் போய் வணங்கி அங்கே அவனது அருளை பெற்றார்கள். இவ்வரலாற்று பசுமையான தாமரை மலர் மாலைகள் தொடுக்கும் பட்டர்பிரான் பெரியார்வார்வினுடைய கோதையாகிய நான் ஆண்டாள் சங்கத்தமிழால் ஆகிய 30 பாடல்களை கூறினேன். இந்த 30 பாசுரங்களும் தவறாமல் ஓதுபவர்கள் 4 வேதங்களையும் சிவந்த கண்களையும் அழகான முகத்தையுமுடைய திருமாலின் அருளை பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். அந்த வங்க அலை இருக்கே கப்பல், பறை அருள், பறை என்பது சிலர் இசைக்கருவி என்று பொருள் கொள்வது பொருத்தமாக இல்லை. கன்னடமிருந்து ஒரு இசைக்கருவியை பெற எவ்வளவு நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா என்று ஆண்டாள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். ஆண்டாள் திருவடியே சரணம். அன்னை ஆண்டாளுடைய பாதத்தை பணிந்து இந்த பெண்களாய் பிறந்த பெண்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தன்னை ஒரு ஆண்டாளினுடைய அனுகரகமாக முக்தி பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெண் தெய்வம். அந்த தெய்வம் தன்னை ஒரு இடைக்குல பெண்ணாக இடர்ச்சியாக பாவித்து பாடக்கூடிய இந்த திருப்பாவை என்கிற 30 பாடலும் நம்ம வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உன்னதமான ஒரு பாடல் என்பது உண்மை, சத்தியம். மாணிக்கவாசக பெருமான் திருப்பரந்துறையிலே திருப்பள்ளி எழுச்சி மார்கழி மாதம் 30வது நாள் கடைசி நாள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். புவனி போய் பிற வாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அபயமே இந்த பூமி சிவனும் உய்ய கொள்ளுகின்ற வாயென்று நோக்கி திருப்பெரும் துறை உரை வாய் திருமாலும் அவன் விருப்பு பெய்தும் மலர்வான் ஆசை படவும் நின் உலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லதாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருள்வாயே என்று மாணிக்கவாசக பெருமான் திருப்பரந்துறையிலே திருப்பள்ளி எழுச்சி மார்கழி மாதம் கடைசியாக பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். எவருக்கும் கிடைக்காத அமுதமே திருப்பெருந்துறையில் வாழ்பவனே, பூமியிலே பிறந்த அடியார்கள் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்படுவார்கள். நாம் பூமியில் போய் பிறக்காத காரணத்தினால் நமது வாழ்நாளை வீணாக கழிக்கிறோம் என்று திருமாலும் மலரிலே வாழுகின்ற பிரம்மதேவனும் கவலை கொள்கின்றனர். அப்படி இருக்கும்போது உனது உண்மையான கருணையோடு நீ பூ உலகத்துக்கு எங்களை ஆட்கொள்ள வல்லவனே, உமது திருப்பள்ளியிலிருந்து நீ எழுந்தருள்வாயாக என்று மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானை அழைக்கக்கூடிய ஒரு முக்தியை கொடுக்கக்கூடிய பாடல். நிறைய பேர் இன்னைக்கு விஞ்ஞான உலகம் வளர்ந்துருக்குது. நாண மருந்து சுபம் நல்கிய நாண மருந்துன்னு வள்ளல் பெருமான் பாடுறார். எதுக்கு நான் வள்ளல் பெருமானை சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில்
இந்த அடுத்த அவரை பற்றி தான் பேச போகிறோம். ஆனாலும் மாணிக்கவாசக பெருமான் ஏக இறைவன் திருமாலும் பிரம்மனும் கவலை கொள்ளுகிறார்களாம். ஏக இறைவன் அடிமுடி காணாத அண்ணாமலையாக திருவண்ணாமலையிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவன் தன் சொரூபத்தை விஸ்வரூப தரிசனத்தை கொடுப்பார். ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். மானிடராய் பிறந்த எல்லோரும் கொடுப்பார். எல்லார் மீதும் வெறுப்பு அற்ற ஒரு வாழ்க்கையை பற்றற்ற நிலையிலே துறவி வாழ்க்கை வாழ்ந்து, இறைவா நீயே எனக்கு கொடுத்த இந்த உடல் கொடுத்த, எல்லாம் கொடுத்த, பொண்ணும் கொடுத்த, பொருளும் கொடுத்த, எல்லாம் ஏக இறைவன் கொடுத்த, இதில் நான் என்ற ஆணவத்தை என் உடம்பிலிருந்து நீக்கிவிட்டு என்னை அன்புமயமாக ஆனந்தமயம் மாற்றுன்ற செய்தியை சொல்றது தான் இந்த அற்புதமான பாடல். திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பாவில் சத்திய அறிவிப்பு. நேற்றுக்கு 2 பாட்டு பார்த்தோம். அதுவும் மார்கழி மாதத்தில் எழுதினார். ஞானசரியை 28 பாட்டு எழுதியிருக்காரு. சத்திய அறிவிப்பில் இந்த 4 கடைசியாக சொல்லக்கூடிய வாய்ப்பு. அவர் ஒளி தேகமாய் ஏக இறைவனை தன்னை அணைத்து கொண்ட ஒரு அற்புதமான பாடல். சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இலை இதனில் சந்திடம் உருவாய், இத்தினமே அருட்ஜோதி எய்துகின்ற தினமாம், இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பமுறும் தினங்கள், சுத்த சிவ மார்க்கம் துலங்கும் எல்லா உலகும், தூய்மையுறும் நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்து இருப்பர், திருவருள் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே என்று சத்திய அறிவிப்பில் 3வது பாடல் பாடுறார். இந்த பாடல் மார்கழி மாதம் இறுதி நாளில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். என் அம்மா செஞ்ச புண்ணியம், என் தந்தை செஞ்ச புண்ணியத்தினால் இதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். வேறு எந்த நான் புண்ணியங்க, நான் ஒரு குப்பை. அந்த குப்பையை கூட இன்றைக்கி என் தாய் தந்தை என்னுடைய புண்ணியத்தினால் இந்த பாடலை இன்றைக்கி சொல்கிறேன். சத்தியவான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இதனில் சந்திடம் உருவாயின்றார். செத்தவர்களும் எழுந்து மகிழ்ந்து இருப்பாங்க. திருவோல் செங்கோல் எங்கும் செல்லும். என்னை என்னதான் நெகட்டிவான எண்ணங்களும், என் மீது என்னதான் சுடு சொற்களும் அவச்சொற்களும், என் மீது வெறுப்பையும் பொறாமையும் விதைத்தால் கூட என் மனதிலே இருந்து அன்பு விதைக்கணும். எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நம்ம இஷ்டம் போல் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ஏக இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடத்த முடியும். அவன்கிட்ட தான் சரணாகதி அடையணும். மனிதர்களை நம்பினால் நம்மை ஏமாற்றி விடுவார்கள், நம்மளை கொன்று புதைத்து விடுவார்கள். ஆனால் இறைவனை நினைங்க. நீங்கள் செத்தா கூட எழுந்து இந்த உலகிலே மகிழ்ந்து இருக்கக்கூடிய நிலை, உங்களுடைய ஆன்மா செங்கோல் எல்லா இடத்துக்கும் செல்லுன்ற செய்தியே வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதே மாதிரி மார்கழி மாதத்தின் இறுதி நாளான தை பிறக்கக்கூடிய நாளில் தைப்பூசத்தில் வள்ளல் பெருமான் திருக்காப்பு இட்டு கொண்டு அறையிலே போய் மறைவதற்கு முன்னால் ஒரு சொல்லக்கூடிய செய்தி. திருவர தரிசனத்திற்கு முன்னால் போகக்கூடியவர்கள் ஒவ்வொரும் போய் பாருங்கள். வள்ளல் பெருமானுடைய அந்த திருவறையிலே எழுதி வைத்திருக்கிறது இந்த பாடல். என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார், இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமருகின்றார், பின்சாரும் 2.5 நாழிக்குள் எனது பேருடம்பில் கலந்து உள்ளத்தில் பிரியாமல் இருப்பார், தன் சாதி உடைய பெரும் தவத்தால் நான் தான் சாற்றுகிறேன் அறிந்துதான் சத்தியம் சத்தியமே, மின்சாரும் இடைமடைவா என் மொழி நின் தனக்கே, வெளியாகும் 2.5 நாழிகை கடைந்த போதே. என் சாமி, என் துரை, என் உயிர் நாயகனார் இறைவன் வந்து என்னுடைய உடலில் அமரப்போகிறார். நான் இருக்க போகிறேன். பின்சாரும் 2.5 நாழிக்குள் என் உடம்புல அந்த ஏக இறைவன் கலந்து உள்ளத்தில் பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெருந்தவத்தால் நான் தான் சாற்றுகிறேன் அறிந்துதான் சத்தியம் சத்தியம். இந்த உடம்பு என்ற தேகத்தில் ஏக இறைவன் எனக்குள்ளாகவே குடியிருக்கிறான். அந்த நான் செய்த தவத்தினால், நான் செய்த புண்ணியத்தினால், நான் செய்த மகிமையினால் இறைவன் எனக்குள்ள இருக்கிறான். சத்தியம் சத்தியமே, பின்சாரும் இடைமடவா என் மொழிதான் நின்றனக்கே, வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போது. அதாவது என்னுடைய நான் இறைவன் எனக்குள்ளே கலந்தப்பட்ட போது நான் திருவரை தாளிட்டு கொண்டு அதற்குள்ளே நான் அமர்ந்த போது என்னை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையான
இந்த தேகத்தை ஒளி தேகமாக ஆக்கி இந்த பிரபஞ்சத்திலே என் ஆன்மாவையும் என் உடலையும் கலைத்து எனக்கு பொன்னுடல் தந்து ஏக இறைவன் வந்து என்னை ஆட்கொண்டான். போய் கதவை திறந்து பார்க்குறாங்க, ஆங்கிலேயர்கள்லாம் வந்து ஆட்சி பார்த்தா அங்கே வெற்றிடம் தான் இருக்குது. மனிதன் வாழ்க்கை வாழணும், அப்படி தான் வாழணும். அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல. அது எல்லாருக்கும் கிடைக்கணுன்றார் யார்? வள்ளல் பெருமான். மரணமில்லா பெருவாழ்வு, அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் இந்த மண்ணிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலருக்கும் கிடைக்கணும். சும்மா மண்ணிலையும் தீயிலையும் போகிறதுக்காக இந்த உடம்பு வரல. நான் அதுதான் நானும் நினைக்கிறேன். வள்ளல் பெருமானை நினச்சி என் தேகம் பொன் தேகமாக மாறணும், ஒளி தேகமாக மாறணும், மறைஞ்சி போயிடணும். இந்த நெருப்புக்கும் மண்ணுக்கும் ஆள்பட்டு நம்ம மறைந்து விடக்கூடாது என்ற செய்தியை இந்த மார்கழி மாதம் கடைசி நாளில் இந்த வள்ளல் பெருமான் அறிவித்த சத்திய அறிவிப்போடு உங்களுக்கு இந்த பதிவு பண்ண வைத்த என் ஏக இறைவனுக்கு நன்றி சொல்லி, ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவை அதை நீங்கள் வணங்கி ஆண்டாள் திருவடியே சரணம். மாணிக்கவாசக பெருமான் திருவம்பாவையே திருவண்ணாமலையிலும் திருப்பரந்துறையிலே பள்ளி ஏழ்ச்சி பாடி இந்த ஆன்மாவுக்கு அருள செய்த மாணிக்க பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி அவருடைய திருவடியை சரணம் என்று சொல்லி வாழ்கிறேன். வாழ்வோம். அருள் திரு வள்ளல் பெருமான் அருளச் செய்த திருவருப்பாவில் ஞானசரியும் சத்திய அறிவிப்பு பாடலையும் கேட்டிருக்கிறோம் 30வது நாளில். ஆகவே இந்த மூர்த்திகளுடைய அந்த பாடலை யார் படிக்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே என்ற மகா மந்திரத்தினுடைய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.